வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிஎம்ஐ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கோர்ஸில் சிஏ கிட்ட இந்த மாதிரி இன்டர்மீடியட் படிக்கிறவங்க, ஃபைனல் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் ட்ரைனிங் போவாங்க 15 மாதம். அந்த 15 மாதத்துக்கான ட்ரைனிங் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சு ஆஃபீஸ் வச்சுருக்க ஒருத்தவங்க கிட்ட எப்படி நம்ம போகலாம், நம்ம படிக்கிறது சிஎம்ஏ பட் சிஏ கிட்ட எப்படி நம்ம ட்ரைனிங் போகலாம் அந்த 15 மாதத்துக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போகிறதா இருந்தால் T4 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த T4 ஃபார்மில் நீங்கள் 1000 ரூபாய் 1000 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்காண்டி. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இதுதான் T4 ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து இதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு வந்து சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் வந்து தரமாட்டாங்க, யோசிப்பாங்க. அதனால் அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக வேறு என்ன நம்ம அப்லோட் பண்ணலாம், என்ன அப்லோட் பண்ணால் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூஷன் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க எதையுமே. ஓகே, இப்போ அந்த T4 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன், அதாவது சிஏ ஆஃபீஸோட நேம் வந்து இருக்கும். இப்போ வந்து அவங்களோட நேம் போட்டு அன்கோ அப்படின்னு போட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, அது அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து காண்டாக்ட் பர்சன் அப்படின்றதுல வந்து அந்த சிஏ ஆஃபீஸரோட நேம், அடுத்த டிசைனேஷனில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இமெயில் ஐடி, அவங்களுடைய இமெயில் ஐடி, இந்த எல்லாமே இதுக்குள்ளே வரணும். இதை வந்து வேடாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேட் ஃபார்மெட்டில் வேணும்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சென்ட் T4 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் டெலிஃபோன் நம்பர் வந்து மொபைல் நம்பர் அவங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சாரோடைய நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது சிஏ ஆஃபீஸ் வந்து அவங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா, அது இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பிஸ்னஸ், அங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இல்லை ஆர்கனைசேஷனாக, ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக, பப்ளிக் லிமிடெட், அந்த மாதிரி விஷயங்களை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அவங்களுடைய ப்ரீவியஸ் இயரில் உள்ள டேர்ன் ஓவர் என்ன அப்படின்றத க்ரோரில் கொடுக்கணும். லேக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா க்ரோரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 25 lakhsக்கு மேலே இருக்கணும். ஓகேவா, 25 lakhsன்னு இங்கே போடக்கூடாது, 25 lakhsக்கு மேலே கம்பல்சரியாக அவங்களுடைய டேர்ன் ஓவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிஏ ஆஃபீஸில் நீங்கள் போக முடியும். அது வந்து இந்த எல்லாத்துக்கும், இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இந்த எல்லாத்துக்குமே பொருந்தும். 25 lakhsை க்ரோருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்கள் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 36 crore கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் 36 lakhs கிட்ட இருக்குது அப்படின்னா 0.36 அப்படின்னு சொல்லிட்டு க்ரோரில் கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி க்ரோரில் கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகே, இதில் வந்து ட்ரைனிங், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு, ஃபாதர் நேம், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில். அடுத்து நீங்கள் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ட்ரைனிங் அப்படின்றது வந்து இங்கே கொடுக்கணும். கண்டிப்பாக 30 நாளுக்குள்ளே இதை ஃபில் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் 30 நாளுக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க, இந்த ஃபார்ம் இப்போ தான் போடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் போடுற டேட்டில் இருந்து 30 நாளுக்குள்ளே தான் ஸ்டார்டிங் டேட் வந்து போடணும். ஓகே, இப்போ 27 நாள் நீங்கள் கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக 30 நாள் போட்டாலும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை கிளியர் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கும். ஸோ 27 days கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன ஏரியாவில் ஒர்க்கிங் பண்ணணும், நீங்கள் சிஏ கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். இல்லை ஆர்கனைசேஷன் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ட்ரைனிங் ஃபீஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் பொறுத்த மாதிரிலாம் 2000 3000 சம்திங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து 10,000 கேட்டால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைஃபன் கிடைக்கும் அதை அங்கே போட்டுக்கோங்க. அவங்க நம்ம இன்ஸ்டியூஷனில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த 2000 அவங்க கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுலேருந்து
ஒன்று 2000 கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி அதுக்கு மேலே 2000க்கு மேலே ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிஏசிஎஸ் இந்த மாதிரி ஆர்டிகல்ஷிப் பண்ணுறவங்க அதை வந்து சிஏசிஎஸ் அதையும் இது ட்ரைனிங் போவாங்க. சிஎம்ஏக்கும் அதே இதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். சிஏக்கு போயிட்டு சிஎம்ஏக்கு இந்த ட்ரைனிங்கை இங்கிட்டு வந்து மாற்றி விட்டுக்கலாம், செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஓகே, செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷனில் ஒர்க் பண்ணணும் ஃபார்மு. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து இங்கே நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மேலே இங்கே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். அடுத்து இங்கே டேட்டு வந்து நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ அந்த டேட் போடுற மாதிரி இருக்கும். இங்கே மேலே சாரோட சிக்னேச்சர், உங்களுடைய சாரோட சிக்னேச்சர் ப்ளஸ் சீல் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் நம்ம ஐசிஎம்ஏ போர்ட்டலில் ட்ரைனிங் போர்ட்டல் போய் இதை எப்படி பார்க்கணுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் அதை பற்றி நான் பேசலை. ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஹவு டு அப்லோட் அப்படின்ட்டு. நான் அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். இப்போ அடுத்து லெட்டர் ஹெட், அதாவது நம்ம எல்லாரும் இந்த வீடியோ பொறுத்த மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக லெட்டர் ஹெட்டுன்னு ஒன்று சொல்கிறோமே, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். லெட்டர் ஹெட் அப்படின்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அவங்களுடைய ஆஃபீஸோட நேம் அட்ரஸ்லாம் இருக்கும். அதை வந்து அவங்களே லெட்டர் ஹெட்டுன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா ஆஃபீஸ்லையும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா லெட்டர் ஹெட்டுக்கு கீழே இந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கணும். டேட் என்ன டேட் அது நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். டூ அட்ரஸில் என்ன அந்த அட்ரஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் இதுதான் இருக்கணும். இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நேம் இல்லை ஆர்கனைசேஷன் நேம் இந்த மாதிரி விஷயங்களை அங்கே போட்டுக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து லேக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துடலாம், அங்கே அமௌண்ட் போட்டுக்கோங்க. இங்கே யுவர் நேம்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றதுல கீழே உங்கள் சாரோட சிக்னேச்சர் ப்ளஸ் என்ன சிக்னேச்சர் சீல் இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெட்டர் ஹெட் அப்படின்றது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு மருந்து மாத்திரைகள்லாம் டாக்டர்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே அவங்க மருந்து மாத்திரை அந்த இதுதான் நம்ம லெட்டர் ஹெட்டுன்னு சொல்கிறோம். அவங்க மேலே நம்மளுடைய சீல் அதெல்லாம் இருக்கும், கீழே வந்து மேட்ரு இருக்கும். இதுதான் லெட்டர் ஹெட்டு. இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெப்சைட்டில் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ். இந்த பேஜுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் ஐசிஎம்ஐன்னு சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்குள்ளே போயிட்டு ட்ரைனிங்குள்ளே போனீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தான் இது இருக்கும். இல்லாட்டி மேலே ருபீஸ் போட்டு பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் இருக்கும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, T4 அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் உங்கள் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், T4 ஃபார்ம் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆர்கனைசேஷன் நேமில் வந்து சிஏ ஆஃபீஸோட நேம், சிஏ ஆஃபீஸோட அட்ரஸ், சிஏ ஆஃபீஸர் நேம், டேட்டா, சிஏ ஆஃபீஸ் வந்து என்னைக்கு தொடங்கப்படுது அந்த டேட்டு, சிஏ ஆஃபீஸோட ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் இன் க்ரோரில் இருக்கணும். க்ரோர் அப்படின்றது வந்து 36 lakh அப்படின்றது 0.36 அப்படின்னு க்ரோருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சிட்டி, சிஏ ஆஃபீஸோட சிட்டி, சிஏ ஆஃபீஸோட ஸ்டேட், சிஏ ஆஃபீஸோட பின், சிஏ ஆஃபீஸோட ஃபோன், சிஏ ஆஃபீஸோட இமெயில் ஐடி, அப்புறம் டிசைனேஷனில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏவாக இருந்தால் இல்லை ஆர்கனைசேஷனாக இருந்தால் அதோட இது அவங்களுடைய ஒர்க் பண்ணுற இது சொல்கிறோம். அப்புறம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப், ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்லோட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து லெட்டர் ஹெட்டுன்னு நம்ம போட்டிருக்கோம். லெட்டர் ஹெட் எப்படி இருக்கும், அது என்னென்ன மேட்டர் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு லெட்டர் ஹெட் காப்பி வேணும்னா லெட்டர் ஹெட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு மெயில் பண்ணுவோம். அதே மாதிரி T4ம் வேர்டில் உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே T4ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோர் அது ஓகே. எனி அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து லெட்டர் ஹெட்லே இருந்து ஒரு லைனாக தூக்கி போட்டுருங்க.
ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு இருக்கும். ஏதாவது ஒரு லைனை தூக்கி போட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஃப்ரம் டேட்டு நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டு, 15 மாதம் என்றைக்கு முடியுதோ அந்த டேட்டு 2ல் போடணும். ஏரியா அதுவும் நம்ம ஆஃபீஸோட இது போட்டிருப்போம், இது T4ல் போட்டிருப்போம், அதை அங்கே அப்படியே போட்டுக்கோங்க. சேலரி என்னவோ அதை போட்டுக்கோங்க. அப்லோட் ஃபார்ம் T4, இங்கே வந்து T4 ஃபார்ம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த சப்மிட் கொடுத்தா அந்த பேஜ் வரும். இங்கே T4ன்னு இருக்கும், உங்கள் ஆஃபீஸோட நேம் இருக்கும், உங்கள் ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்கும், நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்றைக்கு என் பண்ணுறீங்க அந்த டேட்ஸ் இருக்கும். இங்கே வந்து நோ ரிஜிஸ்டர் ஃபீ அப்படின்னு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா 15/8/2022 அதுக்கப்புறமாட்டி இன்டர்மீடியட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு முன்கூட்டியே இந்த 15/8/22 முன்கூட்டியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க நம்ம இன்ஸ்டியூஷனில் அப்படின்னா இந்த இடத்துல கேட்வேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெபிட் கிரெடிட் கார்டு இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது, டிஜிட்டல் ஒன்லி கார்ட் பேமெண்ட் தான். கார்ட் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து 1000 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 1000 rupees பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே டன்னுன்னு வந்துடும். டன்னுன்னு வந்து 3 daysக்குள்ளே உங்களுடைய இமெயிலுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரும். T5 வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் T4லாம் போடும்போது உங்கள் சாரோட சைன்லாம் வாங்கியிருப்பீங்க, பட் உங்களுடைய சைன் போட மறந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் சைன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை பேமெண்ட் கட்டலைன்னா பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். பேலன்ஸ் ஷீட் இல்லாமல் லெட்டர் ஹெட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.